ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. 2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனால் இந்த 2025 என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருடக்கோள்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க. இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும். என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது? என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அதே போல் குரு பகவான், இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 29 கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பல வேற ஆட்டி படைத்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு அது விரயஸ்தானம், விரயஸ்தானத்தில் அமர போகிறார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் கொடுக்கார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான், குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாளர். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க, 12ல் இருக்க ராகு 11க்கு வராரு, 6ல் இருக்க கேது 5க்கு வராரு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 6, 5ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது, ஏன்னா 2 கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இருக்கும், சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும். அப்போ 3 கிரகங்கள், ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய 2 கிரகங்களும், நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். யாருமே இந்த 2025 நான் தோத்துட்டேன், என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல், அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல். ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும், ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை, இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய 3 கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த 2025 நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம். உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும், பணப்புழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்காது. என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான், காலபுருஷன் ராசிக்கு 12ல் மீன ராசிக்குள்ள சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு. அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் பெருநகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள், கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய மாற்றம், யாரெல்லாம் சினித்துறையில், சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு
நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ராகு பகவான் 11 வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார். அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு. திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார். அதான் விஷயம். நான் சும்மா உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், என்னை தேடி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த 2025 நான் சாதிச்சேன்னு சொல்லி எண்ட் ஆஃப் பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது. அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு. நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது, அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள், அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க. அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும். நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு. தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2025 நம்மளுடைய 12 ராசி நேர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால நிகழ்வுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிர்காலத்தில் இந்த 2025 ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ முழுமையாக பார்த்தா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் அன்பு நேயர்கள்ட்ட கேட்பது என்னென்னா, கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள். தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பதிலளிக்கிற, அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். எதையுமே வந்து மேக்ஸிமம் வந்து உள்ளே வாங்கிக்கிற மாட்டீங்க. விடு பார்த்துக்கலாம் விடு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அதை நகர்த்தி கொண்டு போகிற திறமை உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய பொக்கிஷன் கூட சொல்லலாம். என்னடா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறேன், ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறாமல் அசால்ட்டாக போயிருக்கானப்பா, எப்படிப்பா அவனால் முடியுது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்களே கேட்டிருப்பாங்க. என்ன பிரச்சனைனாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குங்க, நீங்கள் ரொம்ப திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி உடன் இருப்பவர்கள் உங்களை பாராட்டிக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ஒரு அம்சமான திறமை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக, ஒரு 1.5-2 வருடமாகவே மிகப்பெரிய தாக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஏன் நாங்கள் கேட்க வந்து 2025க்குரிய பலன்கள் தானே, நீங்கள் என்ன திடீர்னு கடந்த கால நிகழ்வுகள் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய பாலிசி, அதாவது நான் ஜாதகம் பார்க்குற பாலிசி என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகங்களை வந்து ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயசு, உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாதிப்படைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் வந்துருச்சுன்னா ஸோ எதிர்காலத்தை நான் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு என்ன வருஷத்தில் என்ன கஷ்டங்கள் வந்திருக்குங்கிறது தெரியாது, எந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணும்போது நடந்திருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இடமாற்றம் வந்துச்சு, வேலையில் பிரச்சனை வந்துச்சு, ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயம். நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த ரொம்ப ரொம்ப நம்ம பிடிச்சமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயத்தையும் மறக்க மாட்டோம். இது எல்லாருடைய இயல்பான ஒரு குணம். அப்போ அந்த விஷயங்களை நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆமாம் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு, அப்போ எதிர்காலத்தில் அவர் சொல்கிறது நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா
நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. நான் வழிபாடு சொன்னாலும் நீங்கள் மனசார பண்ணுவீங்க. அதேபோல் பரிகார முறைகள் சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும், சரி நடந்திருக்கு, இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்ங்கிறத நீங்கள் செய்வீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இதை நம்ம ஜாதகம் பார்க்கும்போதும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த வீடியோவிலையுமே அது மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோமே, இந்த வருஷ பலன்களில் சில விஷயம் சொல்லுவோமே எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால தான் 2024 23 இந்த 1.5-2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமை நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்களில் இப்போ சொல்ல போகிற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு % ஆஃப் பாயிண்ட் ஒரு 20 or 30% கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ உங்கள் தசாபுத்தி அமைப்புகளும் கொஞ்சம் சாதகமில்லாத சூழ்நிலைனா சொன்ன மாதிரி இருந்துச்சு நீங்களே கமெண்ட்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, கான்செப்டுக்குள்ளே வாங்க. ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நாங்கள் நடக்க போகிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. என்னென்னா, கடந்த 2023 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 24 ஃபுல்லாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ரொம்ப 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 அதிகமாக இருந்திருக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு இதை செஞ்சு முடிச்சிடுவோம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் கடைசி என்ன இருக்கும், அந்த முயற்சியில் ஒரு சிக்கல் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீலாம் அண்ணனா நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அக்கா நீ சொல்கிறது ஃபுல்லாக தப்புக்கா, நீ சொல்கிறது ஏற்றுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சகோதரிகள் உங்களை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது குறைஞ்சவங்கெல்லாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, இயல்பாகவே நீங்கள் அவங்கள புரிஞ்சு அவங்க அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு வரணுங்காண்டி நீங்கள் செஞ்சால் கூட அந்த நன்றி விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கடனே இல்லாமல் வாழணும், இது உங்களுடைய லட்சியம். கடன் மட்டும் வாங்கக்கூடாதா, கடன் வாங்கினா என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அப்படின்னு ஒரு மனநிலையில் கூட நீங்கள் இருந்திருந்தால் கூட உங்களை கடன் வாங்க இந்த கிரகங்கள் வச்சுருக்கும். ஒரு 500, 50,000, 5,000, 5 லட்சம் மேபி ஏதோ ஒரு கடனை உங்களுக்கு புதிய கடனை கொடுத்துருக்கோம். அந்த கடனில் ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கோம். அப்போ கடனால் ஒரு பிரச்சனை, கூட இருக்க நபர்களால் சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் புரிஞ்சிக்கல, தம்பியும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மூத்தவனும் புரிஞ்சிக்கல, இளையவனும் புரிஞ்சிக்கல, கூட பிறந்தவங்க எல்லாம் என்னை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்கடா. நானும் நல்லவன் சொல்லி நிரூபிச்சும் காட்டிட்டேன், ஆனால் நல்லவனுக்கு மதிப்பு இல்லடான்னு சொல்லி அவங்க புரிய வச்சிட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இந்த கடந்த காலங்களில். ஸோ இந்த நிகழ்வுகள், இந்த செயல்பாடுகள் உங்களை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. சரியா? லாபஸ்தானங்கள்லேயும் அதிகமான தாக்கம் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது 10 லட்ச ரூபா பிஸ்னஸ்ஸு, ஆனால் கிடைச்சது எனக்கு வெறும் 6 லட்சம் கூட கிடைக்கல. உண்மையாக ப்ரொஃபைட்டாக பார்த்தும் கூட எனக்கு 6 லட்சம் கிடைக்கல, இல்லை ஒரு 60,000 கிடைக்கல. மேபி உங்களுடைய எதிர்பார்ப்பு உடைய அமௌண்ட்டில் பாதி கூட கிடச்சிருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் எப்படி கொடுத்துருப்பீங்க, நார்மலாக கொடுக்கறத விட 2-3 மடங்கு அதிகமாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்தும் கூட எனக்கு இல்லாமல் போச்சுங்கிறது நான் மனசுக்குள்ளே உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி வருத்தப்படுறேங்க. எனக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள்னால நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைங்கன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ நடக்க போகிறத சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா. இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரிகள் உங்களை மறுபடியும் புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை தெரிந்து கொண்டு உங்களுடன் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு. அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் சிக்கல்கள் கொடுத்தாங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மன அழுத்தம் கொடுத்தாங்களோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி உங்களுடைய உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் யாருன்னு நீங்கள் இனிமேல் யார்ட்டையும் சொல்ல தேவையில்லை. உங்களை பற்றி மற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. ஏய் எவனாப்பா, அவன் பர்ஃபெக்டான பையன்ப்பா,
சிறப்பாக பண்ணாம்பா, அந்த பொண்ணாயா தங்கமான பொண்ணையா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இடமாற்றம்னா பயப்படாதீங்க, பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம். இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும், ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் கொடுத்தவங்கள பெரிய ரூமில் உட்காந்து நீ மேனேஜர் பொறுப்பு எடுத்துக்கோ, நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்களுடைய செயல்பாடு கிடைக்க போகுது. கடன் பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே பட்டுன்னு இருக்குது. இந்த பட்டு எப்போ பொட்டுன்னு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு வெளியே போகுது. கடன் ரீதியான பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போகுது. கடனை கட்டாயமாக ஓரளவுக்கு ஒரு 60-70% கடனை அடைச்சிருவீங்க. கடன் இல்லைப்பா இப்போ பரவாயில்ல, வாங்கின சம்பளத்தை பைக்குள்ளே வைக்கவங்களையும் காணாமல் போச்சுன்னு சொல்கிறது காலம் போய், பரவாயில்ல சம்பளம் கொடுத்துருக்கோம், சம்பளம் வாங்கியிருக்கோம், இவ்வளோ செலவுன்னு சேர்ந்தால் பீரோக்குள்ள ரூபா வை, இந்த ஒரு 10,000 வை, இந்த ஒரு 50,000 வைன்னு சொல்லி ஒரு பிக்சர்டு அமௌண்ட்டு நீங்கள் சேமிப்புக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் சேமிப்பை பற்றி இந்த வட்டம் கவலையே பட தேவையில்லை. பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிடிவாத குணம் வந்து இதை ஒரு பிடிச்சிட்டா இதை செஞ்சே ஆகணும், இதை செஞ்சே முடிப்பேன்னு சொல்லி இயல்பான குணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குணத்தில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, பிடிவாதத்தை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக வரார். ஜென்ம குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, உங்கள் கூட இருப்பவங்களுடைய செயல்பாடுகளை உங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குரு பகவான் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் வராரு. ஆனால் மே மாதத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருவீங்க. மே மாதத்துலேருந்து ஒரு ஆகஸ்ட் மாதம் வரையும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்கணும். ஏன்னா குரு வக்கரமாகி கடகராசிக்குள்ள போன பிறகு பலபடியும் நீங்கள் அப்படியே புத்துணர்ச்சி ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கொஞ்சம் நிதானம் தேவை. ஓகேவா, நிதானம் மட்டும்தான் தேவை, பயப்பட தேவையில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் உங்களுக்கான ராசி, உங்களுக்கான பலன்கள். இந்த 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக உண்மையாகவே இருக்கும். கடன் பிரச்சனை அடைஞ்சிருன்னு சொல்லிட்டோம், அதே போல் வந்து அண்ணன் தம்பி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டோம். அதே போல் புதிய நண்பர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க, பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், மேபி ஏதோ ஒரு ட்ராவலில் போகும்போது கூட ஒரு புதிய உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் நான் சொன்ன அந்த ஒரு 3 மாதம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதம் வரையும், ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து டிசம்பர் ஒரு நவம்பர் எண்டு வரையும் யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம். நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். பார்ப்போங்க, முயற்சி பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஆனால் முடிச்சு கொடுக்கேன்னு சொல்லி பிடிச்சா கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுத்துரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக போங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் செயல்படுத்திட்டா உங்களுடைய தொழிலையும் முன்னேற்றம் உண்டு, உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் நீங்கள் உறுதியாக இந்த 2025 வெற்றியுடன் மகிழ்ச்சியுடன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த 3 கிரக பயிற்சியுமே உங்களுக்கான ஒரு கிரக பயிற்சியாக இருக்க போகுதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.